நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள், அதாவது மாதம் நம்ம பார்க்குறோம். தமிழ் மாத பலன் பார்க்குறோம், ஆங்கில மாத பலன் பார்க்குறோம். அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும். அதாவது வருட கிரகங்கள்னால் சனி, ராகு, கேது, குரு, இதெல்லாம் வருட கிரகங்கள். இந்த 4 கிரகம் தான் வருட கிரகங்கள். மற்றபடி சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும். அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது நல்ல விதமாக ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும், இல்லைன்னா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பயிற்சி, இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி, உங்களுக்கு புதனோட பயிற்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி, இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு ராசியில் அப்படியே இருப்பார். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது, சுக்கிரனோட பயிற்சி இருக்குது. குரு வந்து வக்ர நிலையில் மிதுன ராசியில் இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. சூரியன், புதன், உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க. ராகு வந்து ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகுவோட அமைப்பில் இருக்காங்க, இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது. இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம். இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் 100% செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டைம் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக, என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி முதல் ராசி, காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இங்கே இருக்கார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருக்காருங்க. உச்ச பலத்தோடு இருக்கார். சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் தடங்களாக உங்களுக்கு இருந்திருக்கும், நினச்சதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கும். ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு, மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, உடல் உபாதையில் இருக்கீங்க, நிறைய பிரச்சனை உங்களுக்கு, கடன் தொல்லை, அசிங்கம் அனுப்பட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சொல்லப்போனால் விரயங்கள், வீண் விரயங்கள், வெட்டி செலவு பண்ணிகிட்டு இருக்க மேசராசிக்காரங்க தான் அதிகம். கையில் பணம் வருதோ இல்லையோ உங்களுக்கு செலவு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. எப்படியோ கடனுடனே வாங்கி செலவு பண்ணுறீங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் ஏதோ கையில் வாங்கி பணத்தை வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. பணத்தை சேஃப்டி பண்ண முடியல உங்களால். விரயம் விரயம் விரயம், செலவு செலவு செலவு, இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 7.5 சனி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே ஒரு துணிச்சலை கொடுக்குங்க, ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், ஒரு விடாமுயற்சி கொடுக்கும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக, சிறப்பான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கார். அதுக்கப்புறம் ராசிநாதன் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அது குருவோட பார்வையில் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமே ஒரு சிறப்பான மாதம் சொல்லலாம். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும், ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபம், அதாவது எதிர்பார்த்த லாபம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு கையில் ஒரு பணம் தங்குற அளவுக்காச்சும் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். போன மாதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு நல்லது நடந்ததுன்னு சொன்னீங்க, ஒரு சில பேத்துக்கு கெட்ட விஷயங்கள், அசிங்கமான நிறைய பிரச்சனை வந்ததுன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மாதம் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், கவலையப்படாதீங்க. சரிங்களா? சுபவரியமாக பண்ணிடுங்க. 7.5 சனி விரை சனி வரும்போது சுபவரியமாக போனால் போட்டுன்னு பண்ணிட்டீங்கன்னா வேறு செலவே உங்களுக்கு பெரிய செலவு வராது. ஏன்னா தலைவலி கொண்டு போய் விட்டு வச்சிடும். மருத்துவ செலவு பண்ணுறது, அந்த செலவு பண்ணுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, அறுவை சிகிச்சை அப்படி இப்படின்னாலும் வந்துடும். அதனால் சுப செலவாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு இஎம்ஐலையாச்சும் ஏதோ ஒன்று வாங்குறது, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? கடன் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, வாங்குகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. தகுதிக்கு மீறி கடன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு ட்ராவலிங்கெல்லாம் கொஞ்சம் ஓகேங்க. உங்களுக்கு அப்ராடு போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய மாதம். ஒரு சில பேத்துக்குலாம் நிச்சயமாகிறது, வரன் பார்க்குறது, நல்ல வரன் தேடி வர்றது, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், சுபகாரியங்களாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இந்த
பிப்ரவரி மாதம் இருக்கும். சரிங்களா, நல்லா இருக்குங்க. இந்த மாதம் வந்து சமாளிப்பீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் எல்லா மேசராசிக்காரங்க அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இருந்தாலும் பாருங்கள், நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி.